வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய செல்வ மகள் சேமிப்பு கணக்கிற்கு வீட்டில் இருந்தபடியே பேடிஎம்மை யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பேடிஎம்லேருந்து செல்வ மகள் சேமிப்பு கணக்கிற்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஆப் நமக்கு தேவை. ஒன்று நம்மளுடைய பேடிஎம் ஆப்பு, இன்னொன்று இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய மொபைல் ஆப்பு. இந்த 2 ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேமெண்ட்டை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் என்ன ஓப்பன் பண்ணலைன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம சேனலில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு கீழே பேடிஎம் வீடியோ சீரீஸ்ன்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இருக்கும், ஹவு டு ஓப்பன் பேடிஎம் அக்கௌண்ட் இன் தமிழ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அந்த வீடியோக்குள்ளேயே பேடிஎம் ஆப் ரெஃபரல் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு 7 டேஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 ட்ரான்சாக்ஷனுக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க. அதனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதே போல் இந்த ஐபிபி மொபைல் ஆப் என்ன யூஸ் பண்ணலைன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த 2 ஆப்பும் உங்கள்கிட்ட இருக்குன்னா இதை எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே வித்தின் 2 மினிட்ஸில் நம்ம செல்வ மகள் சேமிப்பு கணக்கிற்கு அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐபிபி மொபைல் ஆப்பை உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட் மணின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிம் யூபிஐ ஐடின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய யூபிஐ ஐடி ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய யூபிஐ ஐடி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் @போஸ்ட் பேங்க் அப்படின்ட்டு இருக்கும். அதான் உங்களுடைய யூபிஐ ஐடி. இந்த யூபிஐ ஐடியை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அப்புறமா பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணி பாட்டமில் வந்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். மை சர்வீசஸில் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எஸ்எஸ்சி அக்கௌண்ட் என்னுடைய செல்வ மகள் சேமிப்பு கணக்கை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் என்ன ஆட் பண்ணி வைக்கலைன்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஆட் பண்ணி வச்ச அக்கௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காட்டும். இதில் கரண்ட் இயர் டெபாசிட், அதாவது இந்த மார்ச் மாதத்துலேருந்து நான் இவ்வளோக்கு டெபாசிட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. 6,500 ருபீஸ் நம்ம இதில் இருக்குது. நான் இப்போது ஒரு 1000 ருபீஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், எப்படி பே பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. பேடிஎம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த பேடிஎம்லேருந்து என்னென்ன வழிகளில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோட எல்லா வீடியோஸும் பேடிஎம் வீடியோ சீரீஸ்ன்ட்டு ஒரு பிளேலிஸ்ட்டுக்கு உள்ளே இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம இப்போ யூபிஐ ஐடி அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எடுத்து யூபிஐ ஐடிக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதில் டூ பேங்க் அக்கௌண்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதில் என்டர் யூபிஐ ஐடின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய யூபிஐ ஐடி அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எடுத்த யூபிஐ ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. யூபிஐ ஐடியை டைப் பண்ணதுமே உங்களுடைய பேமெண்ட் பேஜ் வந்துடும். இதில் என்டர் யுவர் அமௌண்ட் என்ன ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எகெயின் இதில் பேன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ பேமெண்ட் நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போது நம்ம போட்ட 1000 ருபீஸ் இங்கே ஆட் ஆகி 1060 ருபீஸ் வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்க அமௌண்ட்டை நம்ம செல்வ மகள் சேமிப்பு கணக்கிற்கு நம்ம சென்ட் பண்ணணும். இதில் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை எகெயின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க அக்கௌண்ட் இதில் ஷோ ஆகும்.
இந்த அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் 1000 rupees வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 50 மல்டிபிள் 50யாக தான் வந்து அமௌண்ட்டு டைப் பண்ணணும். அதாவது 50, 100, 150, 200, 250, 300 இந்த மாதிரி மல்டிபிள் 50 அமௌண்ட்டு தான் டைப் பண்ணணும். நீங்கள் மினிமம் 50 rupeesல கூட டைப் பண்ணி உங்கள் செல்வ மகள் சேமிப்பு கணக்கிற்கு பே பண்ணிக்கலாம். இதில் அமௌண்ட்டு டைப் பண்ணிவிட்டு இதில் ஓகே ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அந்த பே என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கன்ஃபார்ம் என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கிங்க. ஓடிபியை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க. இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ எகெயின் நம்ம ஹோம் பேஜ் போய்க்கலாம். இப்போ எகெயின் நம்ம செல்வ மகள் சேமிப்பு கணக்கிற்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸுக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6500 rupees இருந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு அதில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் டெபாசிட் வந்து 7500 rupees ஆகிடுச்சு. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா வித்தின் 2 minutesல வந்து உங்களால் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல பேமெண்ட் டைம்ஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.